ஆ சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் காலையில் பொங்கல் வச்சுட்டு எல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அம்மா வீட்டுக்கு இப்போ கிளம்புறோம். கிளம்பி நாங்கள் எங்கள் ஊரை இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி காட்டுறவங்களுக்கு பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் கண்ணனாறு. இந்த கண்ணனாறு வந்து இந்த பக்கம் ஒரு 10-15 கிராமத்துக்கு போகுது. தண்ணி பாயுது ஃபுல்லாக 10-15 கிராமத்துக்கு. இதுதான் வந்து பாசனம் நீர். அந்த பக்கம் வந்து வடூர் ஏரி இருக்கா, அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது இந்த கண்ணனாறு. இதுதான் வடூரில் முக்கியமான பெரிய ஆறு. பாருங்கள், இதுலேருந்து லாஸ்ட்டு அங்கே வரைக்கும் போய் 4-5 கிராமம் போயிட்டுருக்கு இந்த ஆறு. இதுதான் வந்து பெரிய பாலம்னு சொல்கிறது. பெரிய பாலம், அதாவது வடூர் ஏரியோட நீர் வந்து கண்ணனாத்துல பிரிகிற இடம். இதுதான் ஒரு 2 மதகு மட்டும்தான் திறந்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 மதகு திறந்து தண்ணி வருது. ஒரு 5-6 மதகு இருக்குது, எல்லாத்துலேயும் திறக்கலை. பாருங்கள், இதுதான் வடூர் ஏரி. பெரிய ஏரி. இது பெரிய ஏரின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். ஏன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பெரிய ஏரின்னு தான் நாங்கள் சின்ன வயசில் சொல்லுவோம். இதோட பேர் வடூர் ஏரி, பெரிய ஏரி. இதுலேருந்து அந்த கண்ணனாரெல்லாம் பிரியுது. அந்த பக்கம் ஒரு ஆறு புதுக்கோட்டை ஆறுன்னு பிரியுது. எல்லாமே இங்கே உள்ள விவசாயம். தஞ்சாவூர் ஃபுல்லாகவே நெல் விவசாயம்தான். அதுக்கான நீர் பூரா இதில் தான் வந்து தேக்கி போகுது. அதே மாதிரி இதை வந்து பறவைகள் சரணாலயமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய பறவைகள் அங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியல, ஆனால் அந்த சைடு உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பறவைகள் சரணாலயம். உள்ளே போய் பார்க்கலாம் இது வழியாக. இங்கே பாருங்கள், இப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் இந்த பாருங்க, இதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக போனால் உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து வடூர் பெரிய குளம். அந்த தெரியுது பாருங்கள், பெருமா கோயில். நான் உங்களுக்கு போய் பெருமா கோயிலுக்கு போய் காமிக்கிறேன். அந்த பெருமா கோயிலோட குளம் தான் இது. அந்த கோவில் குளம் இது, பெருமா கோயில் குளம் இது. இதில் தான் வந்து தெப்பம்லாம் விடுவாங்க. கோயில் வந்து கோடையில் வந்து தெப்பம் விடுவாங்க. இதுதான் வடூர் சிட்டி. இது வந்து வடூர் பஸ் ஸ்டாண்டு. இதுதான். இதுலேருந்து தான் 4 ரோடு பிரியுது. இந்த பக்கம் வடபாதி, புதுக்கோட்டை, அடிச்சேரி, சாத்தனூர் எல்லாமே இங்கே தான். இந்த சுற்றி உள்ள கிராமத்துக்கு பூரா இதுதான் வந்து மெயின் ஏரியா மாதிரி வடூர் அப்படிங்கிறது. இங்கே தான் முக்கியமான டாக்டர்ஸு, இபி எல்லாமே இங்கே தான் இருக்கும் மெயின். இப்போ நம்ம வந்து பெருமா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, நேராக இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. மறைக்கிறேன் நான், என்னாச்சு பெருமா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அதோ தெரியுது பாருங்கள், பெருமா கோயில். எல்லோரும் அப்படியே கும்பிட்டுங்க. பெருமா கோயிலை அவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வந்து நிறைய திருவிழா நடக்கும். ஒரு மாதம் பூரா டெய்லி இந்த ஏரியா ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க. டெய்லியுமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதில் வந்து ஊஞ்சல் பாருங்க. இதுதான் வந்து பெருமா கோவில். பந்தல் தான் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. பெருமா கோவில் இதுதான். இங்கே கோபுரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்க, பெருமா கோயில் கோபுரம். வந்து நாங்கள் மதியானத்தில் வந்திருக்கோம். கோயில் நட சாத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன், உள்ளே போய் பார்க்குறேன். பெருமா கோயில் இங்கே பாருங்கள், கொடிமரம். ஃபஸ்ட்டு கொடிமரத்தை கும்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து கருடாழ்வார். அங்கேயே நிற்கலாம், நில்லு. இது மேலே வந்து தான் வச்சு ராமரை பவனி வர வைப்பாங்க. அந்த கருட வாகனத்தில் சாமி ராமர் ஊரில் வரும்போது அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் கோயில் கோபுரம். பிரகாரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரகாரம். பெரிய கோவில் இது. யாரும் வடூர் வந்தீங்கன்னா, தஞ்சாவூர் வடூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். அதே மாதிரி கோடையில் வந்து ஏப்ரல் மே மாதத்தில் வந்து கொடி ஏற்றி வந்து 1 மாதம் திருவிழா நடக்கும் இங்கே. சூப்பராக இருக்கும். என்ப இங்கே வா. கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கேமரா பார்க்கலாம். இருக்குமா? ஆ, சரி சரி.
அழுக்கி விடும். இந்த பார்த்து இறங்குங்க, கையை ஊனி இறங்குங்க. அழுக்கி நன்றா பாருங்க. இதுதான் நம்ம பெருமா கோயில் குளம். சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா ஆழம் தோண்டியிருக்காங்களாம். அதனால் வந்து நம்ம வந்து இது இறங்கணுன்னா ஆழம் ரொம்ப தராங்க. அதனால் நம்ம சும்மா மேலே இருந்து பெருமா கோயில் தீர்த்தத்தை அப்படியே தலையை தெளிச்சிட்டு வா அப்படியே போயிடலாம். சரியான ஆழம் இதெல்லாம் செம்மண்ணா விடுவாங்க. கலைக்கியா ஆழம் கலைக்கல எனக்கு வழுக்கணும். நானே இறங்கிட்டு வரேன். பாருங்க, இதான் பெருமா கோயில் குளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இதில் தான் வந்து ராமரை வந்து தெப்பத்தில் வச்சு மிதக்க விடுவாங்க. திருவிழா டைமில் சூப்பராக இருக்கும். அப்படியே சாமி அப்படியே சுற்றி ஃபுல்லாக அப்படி வரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு திருவிழா. திருவிழா டைமில் வந்து பாருங்கள், வரவங்க கோடையில் நடக்கும். அது கொடி ஏறிட்டு மன்னார்குடி கோயிலில் ராஜகோபால சுவாமி கோயிலில் கொடி ஏறினோன்னே இங்கே கொடி ஏறிடும். அப்படியே வந்து ஒரு 16 நாள் நினைக்கிறேன் திருவிழா நடக்கும். தமிழ்நாடு வனத்துறை வடுவூர் பறவைகள் சரணாலயம். இதுதான் வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கொஞ்ச நேரம். பாருங்க, மறுபடியும் நம்ம வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து 10 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரூபா. இது அப்படியே இந்த பாருங்கள், இந்த தெரியுது பார்த்தீங்களா? அதில் ஃபுல்லாக நீளத்துக்கு போக வேண்டியதுதான். இதில் அப்படியே போனோன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம், ஏரி வரைக்கும். இதுதான் வந்து மெயின் ரோடு, தஞ்சாவூர் டு வடுவூர் மெயின் ரோடு. இது மன்னார்குடி வரைக்கும், தஞ்சாவூர் டு மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் இந்த சைடு ஃபுல்லாக இதில் போனால் ஃபுல்லாக நேராக போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து புதுக்கோட்டை ஆறுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து வடுவூர் ஏரியிலேருந்து பிரிகிற ஆறு தான். இது வந்து இந்த பக்கம் பாசனம் ஃபுல்லாக இப்படி போகுது. பாருங்க, சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் புதுக்கோட்டை ஆறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாத்தனூர், புதுக்கோட்டை இந்த பக்கத்துக்கெல்லாம் தண்ணி, இந்த பக்கம் இருக்க வயலுக்கெல்லாம் ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நான் எடுக்கிறது வந்து புதுக்கோட்டை ஏரியா இருந்தது. வடுவூர் தாண்டி அடுத்தது புதுக்கோட்டை. பாருங்க, சூப்பராக லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. யாராவது படம் எடுக்கிறவங்க கூட இங்கே வரலாம், அவ்வளோ அழகாக இருக்கும்.